வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்கே சேனல். என்னடா ஒரே வத்தலும் அப்பளமாகவே காமிக்கிறாங்களே, எண்ணெயில் பொரிப்படுற ஐட்டமாகவே காமிக்கிறாங்களே என்னட்டு பார்க்குறீங்களா? இது எல்லாமே ஒரு துளி எண்ணெய் கூட யூஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். எண்ணெயில் வறுக்கிற அதே டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படி செய்யலான்றதை வாங்க பார்ப்போம். இப்போ ஒரு வானிலையில் நான் ஹாஃப் பேக்கெட் உப்பு எடுத்திருக்கேன். நல்லா ஹீட் பண்ணுங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஹீட் பண்ணுங்க. சால்ட் மாத்திரமே 20 மினிட்ஸ் ஹீட் ஆயிருக்கணும். பாருங்க, இப்போ உப்பு நல்லா சூடா இருக்கு. இப்போ வத்தல் போட போறோம். அந்த வத்தல் போட்டுட்டு அது மேல உப்பு தள்ளி விட்டுருங்க. பாருங்க, எண்ணெயில போட்டு பொரிக்கிற மாதிரியே இதுலயும் எண்ணெய் இல்லாமே, ஒரு துளி எண்ணெய் இல்லாமையே பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. இது கிறிஸ்பியா இருக்கா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். காமிக்கிறேன் பாருங்க, உடைச்சு காமிக்கிறேன் நானு. பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு. அப்பளம் போட்டிருக்கோம், பார்ப்போம் எவ்வளவு அழகா பொரிஞ்சு வருது பாருங்க. பாருங்க அப்பளம் பொரிஞ்சிருச்சு. எண்ணெயில பொரிக்கிற மாதிரி அப்பளம் பாருங்க, எண்ணெய் இல்லாம எவ்வளவு நல்லா. எடுத்து பாருங்க, இன்னொரு வத்தல் போட போறோம். பாருங்க எண்ணெய் இல்லாம எவ்வளவு நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்க. இது உப்புல போட்டு வறுக்கிறதுனால ரொம்ப சால்ட்டியா இருக்கும்னு நினைக்காதீங்க, அப்படியெல்லாம் இருக்காது. சேம் டேஸ்ட். பப்படம் பாருங்க, பப்படம் கூட எப்படி எண்ணெய் இல்லாம பொரிக்கலாம், இதே மெத்தட் யூஸ் பண்ணி. பாருங்க எவ்வளவு நல்லா பொரிஞ்சிருக்கு வித்தவுட் ஆயில். இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணாம ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு எந்த ஹெசிடேஷனும் இல்லாம நீங்க கொடுக்கலாம். எவ்வளவு வேணா சாப்பிடலாம், ஜங்க் கிடையாது. எல்லாமே ஒரு துளி எண்ணெய் கூட இல்லாம ரெடி ஆயிடுச்சு எல்லா ஸ்நாக்ஸும். இதை குழந்தைங்களுக்கு நீங்க தாராளமா தைரியமா கொடுக்கலாம். ஒரு துளி எண்ணெய் இல்லை, கொலஸ்ட்ரால் என்ற பிரச்சனையே இல்லை, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கும் நல்லது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.